ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவர், இந்த நாளிலே வெறுமையாய் நான் திரும்பி செல்ல விரும்பவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய மேன்மையையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய மகிமையும் எனக்கு காண செய்வீராக. வாய்களை திறந்து ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீர் நியமித்து வைத்திருக்கிற உன்னதத்தின் பலன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கிடைப்பதாக, இந்த நாளிலே கிடைப்பதாக, இந்த நாளிலே கிடைப்பதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாருமையா. ஆவியானவரே, உந்தன் மகிமையால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. சொல்லுமையா அவர் சேர்ந்து, ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையால் நிரப்புமை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஆவி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே மகிமையை நிரப்புகிற தெய்வமே. லெஷஹச்சி பரஃபே லஸஹச்சிகே லஃபியா கஷஹச்சிகா ஜபரஹச்சிலே. மகிமை எங்களுடைய ஆலயத்திலே எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அகில தந்த கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தி இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்களுடைய நடுவிலே, எங்களுடைய ஆலயத்திலே எப்பொழுதும் உம்முடைய மகிமை மாறாததால் எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆசியா கேட்போம், எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே இயேசுவே உலாவிடும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும். ஆவியானவரே, முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனே, நீரே மகிமை படுவீராக, நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல இன்னொரு விஷயம் சத்தமா ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். தெரிந்த பாடல்களை என்னுடைய சேர்த்து பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்த வந்திருக்கிறோம். எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி யாவரும் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி ஆசையாய் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். சொல்லுமா? கைந்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோம். சொல்லுமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து பிள்ளையாய் தேர்ந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்ப நடத்தி நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு முகத்தில் ஒரு புன்முறுவலோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசையாய் எல்லாரும் கரங்கள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டும்படி
உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீ. சொல்லுங்களேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மாறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் இயேசுவே. அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி. சொல்லுமா. பாதைகள் என்னை சூழ்ந்த போது பாதைகள் எல்லாம் காக்கும்படி. நல்ல கரங்களை தட்டி கத்த செய்த நன்மைக்காக ஓ வந்தோ. நன்றி மாறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. சொல்லுமா. கத்த செய்த நன்றி ஓ மாறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. சொல்லும் ஆசையாய் வந்தோ. ஆமென். துதித்திட வந்தோ, தூயவரே சுவையே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் இன்று அனுப்பிடுமே. சம்பூரண திருப்தியாய். நல்ல கரங்களை தட்டி ஆசையா சொல்லுவோமா. ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல இயேசுவாக கரங்களை தட்டி நன்றி செலுத்த வந்தவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்காக, ஆண்டவர் செய்த எல்லா கிரியைகளுக்காக, கொடுத்த கிருபைகளுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நல்ல சந்தோஷமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 97 சங்கீதத்திலே தேவன் யார் என்று எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் யார் என்றும் அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்வார் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 97 முதலாம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவர் சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவே பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அக்கினி அவருக்கு முன்பதாக செல்கிறது. சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. இதனால ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 11ஆம் வசனம். எல்லாரும் சத்தமாய் வாசிப்போமா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தரின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வெளிச்சத்தை நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆரம்பிப்பார், ஆண்டவரே முடிப்பார். கர்த்தரே கொடுப்பார், கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒருபோதும் நீங்கள் மறந்து போக கூடாது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுமா, இயேசு ராஜரீகம் பண்ணுகிறார். சொல்லுங்களா, இயேசு ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஆகவே நாம் பாட போகிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாதா இருக்கிறது. தெரிந்த பாடல் எங்களோடு சேர்ந்து சத்தமாய் சந்தோஷமாய் கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். சிறகுகளின் நிழலில் நான் நம்பி இளைப்பாறுவேன், நீர் துணையா இருப்பதனால் நான் இளைப்பாறுவேன். ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இளைப்பாறுதல். இந்த பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பாடலாம், தெரியாதவர்கள் எங்களோடு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யாவரும் சந்தோஷமாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் பார்க்காம இயேசுவை மாத்திரம் கண்கள் முன்பதாக வைத்து ஆண்டவரை இளைப்பாறுதல் தருகிறவர் என்பதை நம்பி ஆசையா இயேசுவுக்கு
10,000 பேர் விழுந்தாலும் அணுகாமல் காப்பவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பதற்கு இயேசுவால் முடியும். சகலத்திலும் உங்களை தன்னுடைய பிள்ளையாய் வைப்பதற்கு இயேசுவால் முடியும். விசுவாசத்தோடு பாடுவோம். சொல்லும் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று சிறிது நேரம் நம்ம ஆண்டவரை நாம் சோத்தரித்து ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உடைய கிருபையை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமையை இந்த நாளிலே காண செய்வீராக, உடைய வல்லமையை காண செய்வீராக, உம்முடைய கிருபைகளை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. வாயில திறந்து கேட்போமா? கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு வேண்டும். அனந்தமான உம்முடைய கிருபைகள் வேண்டும். உம்முடைய மகிமை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர், இந்த நாளிலே உண்மையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் நாளிலே சகாயராய், நீர் இந்த நாளிலே எங்களுக்கு பாதுகாவலராய், நீர் எங்கள் நாளிலே எங்களை அரவணைக்கிறவராய், எங்களை தூக்கி நிறுத்துகிறவராய், மகிமையிலே சேர்க்கிறவராய் வருவீராக. அப்படியே உடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, மகிமையின் தேவனே என்னை நினைத்தருளுவீராக, மகிமையின் தேவனின் வாழ்க்கையை நினைத்தருளுவீராக. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. உமக்கு சிங்காசனம்
நீர் மாத்திரம் உயர்ந்தருளுவீராக. ஞான தேவனுக்கே ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க இயேசுவே. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது கீழே விழாது. கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். இப்பொழுது உடைய கரங்களிலே கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கிரீடங்களும் அலங்காரங்களும் கொடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். லெஹியமே டுகா ஜிசஹமெஜே லிபாசகிஜே சிகரகஸ்ஹா லெபரஹே எல்லா தடைப்பட்டிருக்கிற கிருபைகளும் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பட முடியாதபடி இருக்கிற காரியங்களும் ஒவ்வொரு புதிய காரியங்கள் வரும்பொழுது தடை என்கிற வார்த்தைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே அகலுவதாக. இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய கிருபைகள் மகிமையாய் உங்கள் மேல் வந்து அமருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்ம மேல் இருக்கிறது. அவருடைய ராஜரீகம் நம்ம மேல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் முன்பதாக நிற்கும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையையும் அவருடைய ஆளுகையும் இந்த நாளிலே காண செய்வாராக. கரங்களை வைத்து ஒரு சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். தேவன் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள். தேவன் கொடுக்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். அவர் ஒருவரும் மாறாதவராய் இருக்கிறார், ஒருவரும் மாற்ற முடியாதவராய் இருக்கிறார். அவர் சொன்னால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதது. இந்த நாளிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை உண்டு, ஜெபம் என்கிற வார்த்தை. கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய ஜெப நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு இருந்த ஒரு உறவிலே இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் சகலமும் நடக்கும். நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் ஆண்டவர் காரியங்களை செய்வார். எழுப்புதல் வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதம் வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமா?
ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் பேசியிருப்பீர்கள். இதை குறித்து காரியங்களை, முயற்சிகளை ஏறெடுத்திருப்பீர்கள். காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த சத்தம் துணித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதவர்களை நாம் இருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும், இது நமக்கு சரியாக தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்வோம்? நாம் தெரிந்த வகையாக நாம் சில ஜெபங்களை ஏறெடுத்து பார்ப்போம். ஆண்டவர் நாம் நிறைய கொடுத்தனா, நிறைய நேரம் ஜெபம் பண்ணார்னா, ரொம்ப நிறைய பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் திறந்து ஆசீர்வாதம் தருவார் என்று நாம் எண்ணிக்கொள்வோம். சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் ஒழுங்கா இல்லைன்னு போற வரவங்கட்டெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுவோம். நீங்க எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி யாருக்கா ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லார்ட்டையும் சொல்லுவோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்டவர்ட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் திடீர்னு அப்படி இமெயிலை திறந்து பார்ப்பாரு. பார்த்தா நிறைய இருக்கும். ஏ அப்பா எல்லாரும் போட்டிருக்காங்க, என்ன பயங்கரமான காரியமா இருக்கும் போல திறந்து ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்பார் என்று ஒரு வினோதமான யோசனை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் வேதாகமம் ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுப்பார் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனம். ஏசாயா 65:24. நீங்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் உத்தரவு கொடுப்பேன், நீங்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாகவே நான் பதிலை கொடுக்கிற தெய்வம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வமாய் இருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் கர்த்தர் வருகிற பாடு இல்லை. ஆண்டவர் வேகமாக பதில் கொடுக்கிறவர். ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவு வேகமாய் பதில் கொடுப்பார் தெரியுமா? மத்தேயு 17 அதிகாரம் 24 வசனம். ஒரு சம்பவத்தை வாசிப்போம். கப்பர்நகூமில் அவர் வரும்பொழுது வரிப்பணம் வாங்குறவர்கள் பேதுனிடத்தில் வந்து, உங்க போதகர் டாக்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்கிற செலுத்துறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 25 வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் யாரிடத்தில் வாங்குறார்கள் என்று கேட்கிறார். அவங்க வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு முன்னே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பேசுறதுக்கு முன்னே ஆண்டவர் கேட்டு நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே என்ன செய்கிறார்? ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். 27 வசனம். ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாய் இடாதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் இருக்கு, அதை எடுத்து கொடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த நாளில் இருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா தான் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பதில் கொடுப்பார், பேசும் பொழுதே பதில் கொடுப்பார். நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட ஆரம்பித்த உடனே தேவதூதர்கள் வர போகிறார்கள், கட்டளை பிறப்பிக்கப்பட போகிறது. ஜெப நேரங்கள் அதிசயமான நேரங்களாய் மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எப்படி நாம் ஜெபிக்க போகிறோம் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக, நாங்கள் அதை புரிந்து கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. கேட்போமா ஆண்டவர்ல ஒரு சில நிமிடங்கள்? ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருவீராக. எப்படி நாங்கள் ஜெபிக்கணும் சொல்லும் பொழுது, அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக. எங்களுடைய ஜெப நேரங்கள் ஒழுங்காக இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஜெப நேரங்கள் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறது, எங்களுடைய பலிபீடங்கள் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது வாசல்கள் திறக்கும்படியாக, கதவுகள் திறக்கும்படியாக செய்வீராக. மாற்றங்கள் நடக்கும்படியாக செய்வீராக. ஆவியானவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, உம்முடைய மகிமை எங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே காரியங்களை விளக்க செய்வீராக. உம்முடைய நாமம் எங்களுக்கு மகிமைப்படும்படியாக நீர் காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஜெப நேரங்கள் துதி நேரமாய் மாறுவதாக. வாயில திறந்து ஒரு நிமிடம் அப்படியே கேட்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன், கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமம் 25 அதிகாரம்.
ஆண்டவர் வேதாகமத்திலே ஒரே ஒரு வழிமுறையை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வழிமுறைகளை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். எனக்கு அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், அந்த வீட்டுக்கு நீங்க வரணும், நீங்க வந்து என்கிட்ட வந்து பேசணும். சோ ஜெபம் என்றால் ஆண்டவரிடத்தில் பேசுவது என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் வசிக்கிற இடத்துக்கு வந்து பேச வேண்டுமா? 22ஆம் வசனம் பாருங்கள், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுல ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பார்க்க வரணும், நீங்க என்னோட பேச வரணும். நீங்க என்னோட பேச வரணும்னா நீங்க என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வழிமுறையை நியமித்து வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி ஆண்டவருடைய வீடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்று வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 25:9 வசனம் பாருங்கள், நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடுக்கு ஒரு மாதிரியை நான் காமிக்க போகிறேன். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரிபடியையும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரிபடியும் இதை செய்வ கடவீர்களாக. நான் சொன்ன மாதிரி அப்படியே செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 25ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் ஒரு வழிமுறையை, ஒரு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறார். அந்த மாதிரி வடிவத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு இந்த பேப்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவங்க உங்க கையை தூக்கி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்கப்படும். உங்களுடைய கரங்களே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இதுதான் அதனுடைய மாதிரி வடிவம். இந்த யாத்திராகமம் 25 40 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாதிரி வடிவத்துக்கு பெயர் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்பது ஆண்டவருடைய வீடு என்று அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் இதை மோசே கட்டினார். ஆண்டவர் அந்த மாதிரியை காண்பித்தார், என்னுடைய வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வீடு கட்டும்போது நம்ம ஒரு கிரவுண்ட் பிளான் போடுவோம், நம்ம ஒரு மாதிரி வடிவத்தை போடுவோம். அந்த மாதிரி வடிவம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஆண்டவர் அவருடைய வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வடிவத்தை செய்தார். அதன்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதில் 3 நிலைகளாக அதனுடைய காரியங்கள் இருக்கும். பேப்பர் கையில் வராதவங்க அதை வாங்கிக்கோங்க. யாருக்கு வரலன்னா கையை தூக்குங்க, உங்க கரங்களை கொடுக்கப்படும். இங்க முன்னாடி கொஞ்சம் கொடுங்க. அதனுடைய ஆலயத்தின் மாதிரி வடிவம் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ஸ்கிரீன்லயும் கொஞ்சம் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய மாதிரி வடிவம் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முன் தோற்றம் இப்படியாக இருக்கும். இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த வெளி தோற்றம் இப்படியாக இருக்கும். அதற்கு உள்ளே இருக்கிற தோற்றம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த பிக்சர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைட்ல இருக்கிறது வெளி எப்படி இருக்கும், உள்ள எப்படி இருக்கும். அதுக்கு உள்ள இருக்கிற மாதிரி வடிவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுல இந்த சைட்ல 10 வகையாக 10 குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அதில் 10 இருக்கும். இந்த சைடு சரியாக 20 இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தீங்கன்னா சரியாக 20 இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னபடி தான் நீங்கள் செய்யணும், மாதிரியை மாற்றக்கூடாது, அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதில் 3 நிலைகளாக ஆண்டவர் வைத்திருப்பார். அதில் வெளியே ஒரு காரியம் இருக்கும். இதில் வெளியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே 2 காரியங்கள் வைத்திருக்கும். வெளியே நுழைவதற்கு ஒரு கேட் இருக்கும். இப்போ முன்பதாக ஒரு கேட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போன உடனே முதல்ல ஒன்று இருக்கும். இந்த இடத்துல
இடத்துல இருக்கிறது முதல் இருக்கு பேர் வெண்கல பலிபீடம் என்கிறது. இது வெண்கலத்துல இருக்கும். உள்ள என்டர் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெண்கல பலிபீடம். அதுக்கப்புறம் உள்ள போனீங்க அப்படின்னா வெண்கல தொட்டி என்று ஒன்று இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது இந்த இரண்டாவது நிலையில இருக்கிறது. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு உள்ள கண்ணாடி வச்சு செஞ்சிருப்பாங்க, பளிங்கு கண்ணாடி வச்சு செஞ்சிருப்பாங்க. இப்படி எட்டி பார்த்தார்கள் என்றால் அதில் அவருடைய முகம் தெரியும். அப்படிப்பட்டதாக இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் வெளி பிரகாரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெளி பிரகாரம். வெளிப்பிரகாரம். இந்த இடத்துல உள்ள வந்த உடனே இந்த வெளிப்பிரகாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள போகிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து புதுசா ஒன்று ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம் என்கிறது. இதுலயும் ஒரு துணி வச்சு மறைச்சிருப்பாங்க. இந்த கேட்ல 4 கலர் வச்சு இது பண்ணிருப்பாங்க. ஒன்னு ப்ளூ கலர், ஒன்னு கிரிம்சன் ரெட் கலர், இன்னொரு ரெட் கலர், அதுக்கு ஒரு பர்பிள் கலர், ஒயிட் கலர், இப்படி வச்சு இந்த ஸ்கிரீன் கலெக்டராக செஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் அந்த மாதிரி தான் வைக்கணும், அந்த 4 கலர் வச்சு தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற கம்பும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த தூண் எப்படி இருக்கணும், மேல இருக்கிற வெள்ளியில இருக்கணும், கீழே இருக்கிறது வெளியில இருக்கணும் என்று ஆண்டவர் சரியாக ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொல்லியிருப்பார். சரி போகட்டும். இப்பொழுது உள்ளே செல்ல வேண்டும். இந்த உள்ளே நீங்க போனீங்க அப்படின்னா அதுல 3 பகுதிகள் இருக்கும், 3 காரியங்கள் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம். அதுல 3 காரியங்கள் இருக்கும். உள்ளே நுழைந்தவுடன் லெஃப்ட் சைடுல குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்கு 7 வகையாக வைத்திருக்கிறதாக இருக்கும். இது குத்து விளக்கு என்று சொல்வார்கள். இதுல கீழே இருக்கிறது, இப்ப நான் கையில வச்சிருக்கிறது கீழே இருக்கிறது, இது இப்படி இருக்காது, நேராக தான் இருக்கும். இது ஆனா இதுல காமிக்கிறது இது யூதர்களை குறிக்கும், இது நம்ம கிறிஸ்தவர்களை குறிக்கும். ரெண்டையும் சேர்த்து வைப்பதற்காக என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் எப்படி இருக்காது, வெறும் நேரா கம்பு தான். உங்க கரத்தில் இருக்கிற போட்டோ கரெக்டா இருக்கும். இது குத்து விளக்கு. போன உடனே இடது பக்கத்தில் இருக்கும். வலது பக்கத்துல இங்க ஒன்னு வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் சமூக தப்பத்து மேஜை. இந்த மேஜையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 2 வகையாக அவர்கள் அப்பங்களை வச்சிருப்பார்கள். ஒரு 6 இருக்கும், இன்னொரு ஒரு 6 இருக்கும். இதுல ஒரு திரவியத்தை ஊத்துவார்கள். திரவியம் வாசனையாக இருக்கும், எடுத்து வாயில வைத்தா ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படி ஒரு திரவியத்தை வைத்து இந்த இடத்துல ஒன்று வச்சிருப்பாங்க, சமூக தப்பத்து மேஜை. நேரா உள்ள போன உடனே இது கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். உள்ள போன உடனே இந்த இடத்துல ஒன்று இருக்கும், தூபபீடம். இதுக்கு பேர் தூபபீடம், அதுக்கு பேர் பலிபீடம். இது வெண்கலத்தில் இருக்கும், இது கோல்டு கலர்ல இருக்கும். இது வெண்கலத்தில் இருக்கும். வெளி பிரகாரத்தில் இருக்கிறதெல்லாம் வெண்கலத்தில் இருக்கும். உள்ள இருக்கிறது எல்லாமே கோல்டில் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இருக்கிற இந்த திரைச்சீலையும் 5 கம்பு வச்சிருப்பாங்க. அந்த போட்டோல பாருங்க, கரெக்டா 5 கம்பு வச்சிருப்பாங்க. 5 பில்லர் இருக்கும். எல்லாம் ஆண்டவர் சும்மா செய்யாம எல்லாம் சொல்லி தான் செய்வார். ஏனென்றால் அவருடைய வீடு. ஹல்லேலூயா. அவர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அதுக்கு போன உடனே இந்த இடத்துல ஒரு திரைச்சீலை இருக்கும், பெரிய ஒரு திரைச்சீலை இருக்கும். இதை தான் என்ன சொல்லி கூடுவார்கள் என்றால் வெயில் என்று சொல்லி கூடுவார்கள். இதை தான் திரைச்சீலை என்று சொல்லி கூடுவார்கள். இந்த திரைச்சீலையிலே மாத்திரம் என்ன இருக்கும் என்றால் தேவதூதனுடைய வரைபடம் இதில் இருக்கும். தேவதூதர்களை வரைந்து துணியினாலே நெய்து வைத்திருப்பார்கள். சேருபீன்கள் உள்ளே அந்த படத்தில் இருப்பு, அந்த திரைச்சீலையில இருப்பார்கள். இதை தாண்டி உள்ளே போனால் இந்த இடத்துல இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஸ்தலம். இந்த இடத்துல ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருக்கும். இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் இருப்பார்கள். 2 கேருபீன்கள் குனிந்து இருப்பார்கள், செட்டைகளை மறைத்து இருப்பார்கள். நடுசுல ஆண்டவர் பேசுவார். இந்த இடத்துக்கு பேர் தான் கிருபாசன தண்டை. இந்த கிருபாசன தண்டையில ஆண்டவர் பேசுவார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே யாத்திராகமம் 25:22 வசனத்துல பாருங்க, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க? கிருபாசனத்தின் மீதிலேயும் சாட்சி பட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களுக்கும் நடுவிலும் இருந்து நான் பேசுவேன். சரி, இது ஆண்டவருடைய வீடு. ஆண்டவருடைய வீடு மாதிரி வடிவத்தை வச்சிருக்காங்க. ஆண்டவர் 3 நிலையில வச்சிருக்காங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இந்த இடத்துல உள்ள இருக்கிறார். எந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்? இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். அவருடைய சத்தம் இந்த இடத்துல கேட்கும். இப்படி ஒரு மாதிரியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, எப்படி உள்ள நுழையிறது? இதனுடைய ப்ரொசீஜர் என்ன? வீடு கட்டியாச்சு, எல்லாம் அழகாக இருக்கிறது. இதனுடைய ப்ராசஸ் என்ன? இதனுடைய ப்ரொசீஜர் என்ன? இதனுடைய வழிமுறை என்ன? அணுகுமுறை என்ன? எப்படி உள்ள நுழைவது? என்ன செய்யணும்? அதை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எப்படி உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் உண்டு. யாராவது வீட்டுக்கு வந்தானா சும்மா கை வீசிட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது போற வழியில வாங்கிட்டு போவோம். வீடு பக்கத்துல இருக்கிற அங்க ஏதாவது ஒரு பழக்கடை இருந்தா கூட வாங்கிட்டு போயிருவோம். ஏதோ லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சுக்குவோம். ஆனா பக்கத்துல தான் வாங்கியிருப்போம். நம்ம ஊர்ல கலாச்சாரம் உள்ள போனா கை வீசிட்டு வரக்கூடாது, சும்மா ஏதாவது வரக்கூடாது, ஏதாவது தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. இதையும் ஆண்டவரை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாது, கையில ஒண்ணு எடுத்துட்டு வரணுமா? என்ன எடுத்துட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்து வாசலிலே ஆண்டவர் கூப்பிடுகிறார். இஸ்ரவேல்
சகோதரர் ஒருவர் என்னிடத்துல பார்க்க வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தூக்கிட்டு வரணும். சோ உள்ள வரும்போது எப்படி வரணும்? சும்மா வரக்கூடாது. கையில ஒண்ணு எடுத்துட்டு வரணும். ஒண்ணு மாடு எடுத்துட்டு வரணும், இல்லாட்டி ஆடு எடுத்துட்டு வரணும். எல்லாரும் கோயிலுக்கு ஆடு மாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இடம் சூப்பரா இருந்திருக்கும். கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பா ஆடு கொண்டு வரணுமா, கண்டிப்பா மாடு கொண்டு வரணுமா? ஒருவேளை ஆடு வாங்க உங்களுக்கு மாடு வாங்க வழி இல்லைன்னா நீங்க ஆடு வாங்கணும். ஆடு வாங்கவும் வழி இல்லை அப்படின்னா இன்னொன்னு வாங்கலாம். அது உங்களுக்கு ஐடியா சொல்றேன். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியை, லேவியராகமம் 5:7, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்துக்காக 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சியாவது அவன் கொண்டு வரணும். ஒன்னு ஆடு கொண்டு வரணும், இல்லாட்டி ஒன்னு மாடு கொண்டு வரணும், இல்லாட்டி ஆடு கொண்டு வரணும், இல்லாட்டி புறா குஞ்சு கொண்டு வரணும். ஏதோ ஒன்று கொண்டு வரணும். ஆனா கொண்டு வரதுல நம்ம ஆடு எடுத்துக்குவோம். ஆடு அவர்கள் எல்லாரும் செய்வார்கள். அந்த ஆடு எப்படி இருக்கணும் அப்படின்னா பழுதற்றதா இருக்கணும். முதல் கண்டிஷன், ஒரே கண்டிஷன், பழுதற்ற ஆடு. அதை மட்டும் எடுத்துட்டு உள்ள வரணும். உள்ள வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் திருப்பி வாருங்கள். வந்த உடனே என்ன செய்யணும்? This is a major thing in the tabernacle of Jesus Christ, the tabernacle of Moses. இதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் மோசேயின் ஆசரிப்பு கூடாரம், அதாவது ஆங்கிலத்தில் tabernacle of Moses என்று பெயர் பெறுகிறது. 3ஆம் வசனத்தை பாருங்க. என்ன செய்யணும்? அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும்? 3ஆம் வசனம் ஒரு விசித்திரமான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. 3ஆம் வசனம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. ஒரே கண்டிஷன், அது பழுதற்றதா இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் அங்கீகரிக்கப்படும்படி அதை ஆசரிப்பு கூடார வாசத்தில் கொண்டு வந்து அது தன் பாவம் நிவர்த்தி கண்டு அங்கீகரிக்கும்படி தன் கையை அவன் தலையின் மேல் வைத்து, தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். இதுதான் ப்ரொசீஜர். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆசாரியார் இப்படி ரெடியா காத்திருப்பார், அவருடைய ரெடியா உட்கார்ந்து இருப்பார். இங்க இருந்து ஒருத்தன் வருவான், ஆடு கொண்டு வருவான். ஆடு கொண்டு உள்ள வந்த உடனே ஆசாரியார் இவன் பாவம் செஞ்சதுக்காக வந்திருக்கிறான். ஆசாரியார் அவனை பார்த்து என்னடா தப்பு பண்ண, என்ன பாவம் செஞ்ச அப்படி கேட்க மாட்டார். என்ன விளையாட்டு பண்ண அப்படி கேட்க மாட்டார். என்ன பாப்பார் அப்படின்னா, ஆடு பழுதற்றதா இருக்குதான்னு பாப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சில காரியங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆடு பழுதற்றதா இருக்குதா அப்படின்னு பாப்பார். ஆடு கண்ணு சரியா இருக்கா, கால் உடைஞ்சிருக்கா அப்படின்னு முதல்ல அதை சோதிப்பார். சோதிச்சு முடிச்ச பிறகு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? அந்த பாவி ஒருத்தன் வந்திருக்கான், பாவ நிவாரண பலி செலுத்த ஒருத்தன் வந்திருக்கான், தப்பு செஞ்சவன் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த பழுதற்ற ஆடுக்கு மேல கையை வைக்கணும். கையை வைக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இவன் செஞ்ச தப்பு அந்த பழுதற்ற ஆடுக்கு மேல செலுத்தி அதை இவன் சாகாம ஆடு சாவதுக்காக கையை மேல வைக்கணும். கையை மேல வச்ச உடனே அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு இதை கொன்றுவாங்க. இதை கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுல ரத்தத்தை எடுத்து இதுல சுத்தி தெளிப்பார். இல்ல ஆசாரியர் தான் தெளிப்பார். இவன் வேலை தூக்கிட்டு வந்து இப்படி நிக்கணும், அவ்வளவுதான். ஆசாரியர் வந்து இப்படி 7 தடவை இதை இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் மேல இது பண்ணுவாங்க, ஈசோப்புங்கிற ஒன்பதை வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை அதுல தேவையில்லாத காரியங்களை வெளியே எல்லாம் எரித்து வச்சுட்டு திருப்பி உள்ள வந்து அதுல இருக்கிற சில காரியங்களை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து கால்கள் கைகள் எல்லாத்தையும் கழுவி ஆசாரியன் உள்ளே செல்வார். இப்படி உள்ளே சென்று இந்த இடத்துல தூபத்தை அவர் வைப்பார். தூபத்தை வச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய தூபம் வந்துடும். தூபம் வந்த உடனே இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்படி வெளியே கிளம்பி போய் இவரை பார்த்து நான் தூபம் செஞ்சுட்டேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இவன் வெளியே கிளம்பி போயிடுவான். இதுதான் அதனுடைய ஒரிஜினல் ப்ரொசீஜர். ஸோ இங்க வரணும். ஒரு மனிதன் வர்றதுக்கு இடம் இவ்வளவு தூரம் தான், இவ்வளவு தூரம் தான் வருவான். அதுக்கப்புறம் ஆசாரியன் ஒவ்வொன்றா எடுத்து செல்வான். இந்த இடம் வரைக்கும் செல்ல முடியும். அந்த இடத்துக்கு செல்கிறதுக்கும் ஒரு பிரமாணம் வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் வாசிக்க கேட்ட பாட பகுதிக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே இதனுடைய பகுதிகள் அழகாக சுருக்கமாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதனுடைய முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அதுக்கு பேரு பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் தரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று மண்ணா இருக்கும், ஆரோனுடைய கோல் இருக்கும், அதுக்கப்புறம் கற்பலகை இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்திலே அதற்கு மேலே கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்த கிருபாசனம் நிழலிட்டிருந்தன. இதுல 7ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்கு தப்பிதங்களுக்காகவும் அவன் செலுத்துவான். இந்த இடம் வரைக்கும் டெய்லி போவாங்க. இந்த இடத்துல இருக்கிற எண்ணெயை தினமும் மாற்றுவாங்க. இதுல இருக்கிற எல்லா காரியங்களும் தினமும் மாற்றுவாங்க. இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், தினமும் செய்வாங்க. இங்க ஒரு மனிதன் வந்தா அதை எடுத்துட்டு தினமும் அதுல போய் தூபம் செலுத்துவாங்க. இது தினமும் நடந்து கொண்டே இருக்கும். சகரியாக்கு தூபம் செலுத்தும் போது ஆண்டவர் தரிசனமான இடம் இந்த இடம். இந்த இடத்துல அவர்கள் தினமும் தூபம் செலுத்துவார்கள், அவர்கள் தினமும் செய்வார்கள்.
இந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் பிரதான ஆசாரியர் என்கிற ஒருத்தர் செல்வார். அவர் நம்மளுடைய கணக்குப்படி நம்ம பிஷப் மாதிரி வச்சுக்கலாம். இதுல ஆசாரியர்கள் வரைக்கும் செல்வாங்க, இங்க பிரதான ஆசாரியர் செல்வார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செல்வார். அந்த நாளுக்கு பேர் யாம் கிப்பூர் அப்படிங்கிற நாள். அந்த யாம் கிப்பூர்ங்கிற நாள் பாவ நிவாரண நாள். அந்த நாள்ல மட்டும் தான் இப்படி உள்ள செல்வாங்க. உள்ள செல்லும் போது கால்களில் அவர்கள் சங்கிலியை வைத்துக் கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் இந்த இடம் மகா பயங்கரமான ஒரு இடமா இருக்கு. இதனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்று நான் உங்களுக்கு ஒரு வசனத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே இதனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, அந்த மகிமை இருக்கிற மகிமை, அந்த உடன்படிக்கை பெட்டில் இருக்கிற மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனாலும் பெத்ஷெமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியால், அவங்க அதில் பெட்டி வச்சிருப்பாங்க, சுத்தி எல்லாரும் அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது. அப்பொழுது ஒருத்தன் எடுத்து உள்ள திறந்து பார்த்திருப்பான். பார்த்தபடியால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். கர்த்தர் மிகப்பெரிய சங்காரமை அடித்ததினால் ஜனங்கள் தூக்கித்து கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இது இருந்துச்சு. ஒருத்தன் தெரியாம இது இப்படி தூக்கி என்னன்னு தூக்கி பார்த்துட்டான். தூக்கி பார்த்தோன்னே வெளியே 50,070 பேர் மரித்து கிடந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது. இது இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துக்குள்ள ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் உள்ள போகிறதுக்கு மிகவும் நடுங்குவார், மிகவும் பயம் அவருக்கு ஏற்படும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செல்வார்கள். இதுதான் இதனுடைய ஒரிஜினல் ப்ரொசீஜரா இருந்து கொண்டிருந்தது. இது வனாந்தரத்திலே மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. இது முடிந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்தில் அவர்கள் உள்ளே வந்து சாலமோன் இதை ஆலயமாய் மாற்றினான். ஆலயத்தில் மாத்திரம் ஆண்டவர் இருப்பார். உலகத்துல எங்கேயும் வீடு இருக்காது. ஆண்டோடைய வீடு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், எருசலேம்ல மேல இருக்கும். அப்ப ஆண்டவரை பார்க்க வரணும்னா எந்த முக்கில் இருந்தாலும் சரி, நீங்க எருசலேமுக்கு வரணும். எருசலேம்ல இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறதுக்கு நீங்க வரணும். நாம் ஜெபம் எப்படி பண்ணுவது என்று நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை பார்ப்பதற்காக இங்க வந்து செல்ல வேண்டும். இது வந்து அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அது சாலமோன் ஆலயமாக மாறினது. சாலமோன் ஆலயத்துக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் காலத்தில் அது இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆலயம் நெகேமியா காலத்தில் திருப்பி கட்டப்பட்டது. நெகேமியா எஸ்ராவின் காலத்தில் அந்த ஆலயம் திருப்பி கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஏரோதின் காலத்தில் அது பிரதிஷ்டை புதுசாக நீளமாக ஆக்கப்பட்டு அந்த காரியங்கள் இருந்தது. ஆலயம் இப்படியாக இருந்தது. எல்லாரும் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று ஆண்டவர் இதிலே வேறு ஒரு அர்த்தத்தை இதிலே வந்து கொடுத்தார். அவருடைய வீடு இப்படியாக இருக்கிறது. இந்த வீட்டிலே வேறொரு பிரமாண அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுல என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, இதுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பழுதட்ட ஆடு கொடுக்கிற சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல அந்த ஆசாரியர் இருந்தார். அங்க பேர்சபால இருந்து நடந்து வருவாங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வருவாங்க. அங்க இருந்து பழுதட்ட ஆடை தூக்கிட்டு வந்தீங்கன்னா காலு கையெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனால அவங்க காசை எடுத்துக்கொண்டு இங்க வருவாங்க. இங்க வந்து இந்த இடத்துல வாங்குவாங்க. இவங்க சர்டிபிகேட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஆசாரியர் சர்டிபிகேட் பண்ணணும்னா அவர் கடையில வாங்குற ஆடா இருக்கணும். அவர் கடையில வாங்குற ஆடா இருந்தா தான் இவர் பழுதட்டது அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பார். தூக்கி காதை தூக்கி பார்ப்பார். வேற ஒரு ஆசாரியருக்குள்ளதா இருந்துச்சுன்னா அது ஒப்பேராது. அதனால என்ன ஆச்சுன்னா, ஆலயத்தில் பக்கத்துல காசுக்காரர்களும் விற்கிறவர்களும் எல்லாரும் உட்கார்ந்து இருந்து அவர்கள் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை பார்க்கும்படிக்கு வருகிறவர்களுக்கு அவர்கள் வியாபாரமாக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசு திடீரென்று வந்து இதனுடைய அர்த்தத்தை வேறு அர்த்தமாக மாற்றினார். யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதற்கு வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். ஆலயத்திலே ஆடுகளையும் 14ஆம் வசனம், ஆலயத்திலே தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் ஆண்டவர் கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும் துரத்துகிறார். ஏன் அப்படி பண்ணி கொண்டிருந்தாங்க? அவங்க சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கடை வச்சுக்கொண்டு காசு வாங்குறவர்கள் விற்கிறவர்கள் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து ஆலயத்தில் இருக்கிற அவ்வளத்தையும் சுத்திகரிக்கிறார். எல்லாத்தையும் சுத்திகரிச்சு கயிற்றை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறார். நல்லா பாருங்க, ஆலயத்தில் நிற்கிறார், ஆலயத்துக்கு உள்ள நின்று கொண்டிருக்கிறார், உள்ள இருக்கிறவங்கள வரட்டிட்டு இருக்கிறார். அப்ப ஒருத்தன் அவட்ட வந்து, யோ யார் கண்டு நீ சரி, நீ யாரு, why are you doing it அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆலயத்தில் நிற்கிறார், ஆலயத்துக்கு உள்ளே நிற்கிறார். உள்ளே இருந்த ஒரு வாயிலிருந்து வேறு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையிலிருந்து அடுத்த பிரமாணம் வெளிப்படுகிறது. என்ன ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 19ஆம் வசனம். இயேசுவுக்கு பிரேத்தமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இது ஆலயமே கிடையாது. எருசலேமில் இருக்கிற இந்த ஆலயம் ஆலயமே கிடையாது. இதை இடிச்சு போட்டு 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்று சொன்னார். உடனே 20ஆம் வசனத்துல பாருங்க, யூதர்கள் சொல்லுறார்கள், இதை கட்ட 46 வருஷம் ஆச்சு, 3 நாள்ல எப்படி எழுப்புவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 26ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போமா? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு ஆலயத்தை
ஆண்டவர் மாத்திட்டு சொன்னாரு, இது ஆலயம் இல்ல, நான் தான் ஆலயம்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. வெளிய கட்டடங்கள்ல இருக்கிற ஆலயம் ஆலயம் அல்ல, நான் தான் ஆலயம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. என்ன ஆச்சு அப்படின்னா, இதுல இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு 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 என்று மாற்றினார். இது இயேசு, இது இயேசு, இயேசு 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 என்று எல்லாமே இயேசு இயேசு என்று மாற்றப்பட்டது. இப்போ நான் சொல்றேன், இயேசு எப்படிலாம் மாற்றினாங்கன்னு சொல்றேன், உடனே நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இந்த 3 திரைச்சிலை இருக்கிறது. இந்த 3 திரைச்சிலைக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த பெயர் என்ன என்று சொல்றேன். இப்போ நீங்க உடனே எனக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. இந்த திரைச்சிலைக்கு பெயர் என்ன அப்படின்னா, இதுக்கு பெயர் வழி என்று பெயர். இந்த திரைச்சிலைக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த பெயர் என்ன அப்படின்னா சத்தியம் என்கிற திரைச்சிலை. அந்த திரைச்சிலைக்கு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு பெயர் என்னன்னா ஜீவன் என்கிற திரைச்சிலை. இயேசு நின்னு சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி நின்னு, நானே. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நான் தான்டா இது. நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் புரியல. ஆனா இஸ்ரவேலுக்கு அன்னைக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் வழி சத்தியம் ஜீவன் சொன்னார்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வழி, இது சத்தியம், இது ஜீவன். இயேசு என்ன பண்ணாங்கன்னா அவ்வளத்தையும் நான் தான் அப்படின்னு இது பண்ணாங்க. வழியாகிய இயேசு உள்ள வந்தாங்க. உள்ள வந்த பிறகு இந்த இடத்துல பலிபீடம், பழுதற்ற ஆடு அடிக்கப்படணும். இயேசு சொன்னாங்க, நான் தான் பஸ்கா ஆடுன்னு சொன்னாங்க. நான் தான் பழுதற்ற ஆடு சொன்னாங்க. அந்த பழுதற்ற ஆடு நான் ஆசாரிய இடத்துல சர்டிபிகேட் வாங்கப்படணும். ஆண்டவர் பிலாத்துக்கு அனுப்பப்பட்டார், ஏரோதுக்கு அனுப்பப்பட்டார், பிரதான ஆசாரியருக்கு அனுப்பப்பட்டார், ஒரு குற்றமும் காணாதவரை அனுப்பப்பட்டார். உண்மையான ஆட ஆண்டவர் மாறினார். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் இயேசுனாலே வேறு விதமாய் மாற்றப்பட்டது. அது இயேசுவினுடைய, அவர் பஸ்காவுடைய ஆடாக மாற்றப்பட்டது. இயேசு சிலுவையில மரித்து இந்த இடத்துல வந்து நான் தான் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். நான் தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இந்த இடத்தை மாத்திட்டாங்க. அடுத்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஒருத்தர் இப்படி பார்த்தானா அவன் தன்னை பார்த்து சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடமா இருக்கிறது. இந்த இடத்தை ஆண்டவர் தன்னை பாட்டு சொன்னாங்க, நான் தான் வார்த்தை என்று சொன்னாங்க. ஆண்டவர் வார்த்தை என்று சொல்லி வார்த்தையாகிய இயேசு, அவர் பரிசுத்தமுள்ள இயேசு, இந்த இடத்துல அவர் மரித்து இந்த இடத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அடுத்து உள்ள இடத்துக்கு போனாங்க. இந்த இடத்துக்கு பேரு சத்தியம் என்கிற இடம். பலி என்கிற இயேசு சத்தியம் என்கிற அடுத்த இடத்துக்குள்ளாக சொன்னாங்க. இயேசு சொன்னாங்க, நான் நிறைய காரியம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனா நான் இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் போயிருவேன். நான் போன பிறகு இன்னொரு ஆளை அனுப்புவேன். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா தேற்றவாளன். அவருக்கு பெயர் என்ன அப்படின்னா சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த முதல் வார்த்தை, முதல்ல ஆண்டவர் வெளிப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை சத்திய ஆவியானவர். சத்தியம் என்கிற அடுத்த பிரமாணத்துக்குள்ள போகும் பொழுது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது இடத்துக்குள்ளாக செல்றாங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, இது லோகோஸ் என்கிற வார்த்தை. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, இது ரேமா என்கிற வார்த்தை. இது வந்து பாவத்தை உணர்வுபடுத்துகிற ஒரு இடம். அதை தாண்டி அடுத்த ஒரு நிலை வருகிறது, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நிலை வருகிறது. அதுக்கப்புறம் தூப பீடமாக ஆண்டவர் மாறினார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு திரைச்சல் இருக்கிறது. இப்ப இது இயேசுவாக மாறணும். இது இயேசுவாக மாறினாரா அப்படியா என்று பார்க்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா. இதை நம்ம வாசிப்போம். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தெரிஞ்ச எந்த இடம் அப்படின்னா இந்த இடம். இந்த இடத்துல இருந்த மறைஞ்சிருந்த ஜீவன்கிற இந்த திரைச்சிலை யாரும் உள்ள போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரதான ஆசிரியர் உள்ள போவான். உள்ள போகும்போது பயத்தோட அவன் போவான். உள்ள போகும்போது அவனுக்கு திகில் இருக்கும், வயிற்றுல ஒரு மாதிரி இருக்கும், செத்துருவானோங்கிற பயம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல மகிமை, பயங்கரமான மகிமை, அது எரிகிற அக்னி உள்ள மகிமை. 50,070 பேர் அதை தொட்டவனை மறிச்சு போனாங்க. ஊசா தொட்டவனை மறிச்சு போனா. இந்த இடம் பயங்கரமான இடம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து திரைச்சிலைய மேல இருந்து நடுவாக மேல இருந்து கீழே கிழிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ இருந்து மேல கிழிச்சிருந்தா நம்ம ஆட்கள் பிளேடு போட்டு கிழிச்சாருன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ஆண்டவர் மேல இருந்து கீழே வரை கிழிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வெளியே, வாசலுக்கு வெளியே தான் நம்ம நிக்கணும். ஒரிஜினலாக நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நின்றுட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு ஆண்டவர் அங்க இருக்கிறார் அப்படி சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல. இன்னைக்கு ஆண்டோட பிரகாரத்துல உள்ள உட்கார்ந்து இந்த இடத்துல திரைச்சிலை இல்லாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுதோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே அவராக மாறினார். அந்த இடத்துல இருக்கிறவர் இயேசு. அவர் மகிமை, அவர் பேசுபவர். That is the glory of God. This is the power of God. This is the exposition of the power of God. That is the glory of God. அவருடைய மகிமை எல்லாம் இயேசுவாக மாறினது. ஆலயம் என்பது எருசலேமில் இருக்கிற ஒரு இடமா மாற்றப்படாம அந்த இடம் எல்லாம் நாதான் ஆண்டவர் எல்லாத்தையும் நாதான்னு மாத்திட்டாங்க. மாத்துறது மாத்திரமல்ல, ப்ரொசீஜரையும் சேர்த்து மாத்தினாங்க. ஒருத்தன் உள்ள வரும்போது ஒரு மாதிரி வரணுமே, அதையும் சேர்த்து ஆண்டவர் பண்ணாங்க. அதுதான் மிகவும் ஆச்சரியமானது. பாருங்கள், எபிரேயர்
9ஆம் அதிகாரம் நம்ம அந்த பகுதியை நான் வாசித்தோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே முதல் சில வசனங்களை நான் வாசித்தோம். 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். அதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னா, முதலாம் வசனத்தை பாருங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கை, எல்லாரும் சொல்லுங்க முதலாம் உடன்படிக்கை. அது முதலாம் உடன்படிக்கை. இப்ப இயேசு வந்து அதுல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2ஆம் உடன்படிக்கை ஒன்று பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் எல்லாமே நாதான் சொல்லிட்டு மாத்திரம் இல்ல, நாதான் பிரதான ஆசாரியர்னு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு யாருன்னா பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுகிறாரு பாருங்க. 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான இந்த ஆலயத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுக்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுமையானால். சும்மா இங்க வந்துட்டு இப்படி தெளிக்கும் போதே நீ பரிசுத்தப்படுவையானால். அடுத்த வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிப்போமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எத்தனையோட வாசிருக்கேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. ரொம்ப அழகான வசனம். 14ஆம் வசனம் சத்தமாய் வாசிப்போமா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுதான் இயேசு மாத்திரமல்ல, அவ்வளவு ப்ரொசீஜரை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, வெள்ளாட்டுக்கடா அந்த ரத்தத்தினால நான் போல, என் சொந்த ரத்தத்தினால நான் போனேன். போயிட்டு நான் தான் பிரதான ஆசாரியரா என் ரத்தத்தை எடுத்து நித்திய ஆவியினாலே இந்த இடத்துல ஒரு நிரந்தர வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்ப நீ இந்த இடத்துல நின்னா இந்த இடத்துல திரைச்சில தெரியாது, இந்த இடத்துக்கு வந்து நின்னா இந்த இடத்துல திரைச்சில தெரியாது, இந்த இடத்துல வந்து நின்னா திரைச்சில தெரியாது. நீ இந்த இடத்துல நின்று எட்டி பார்த்தாலே நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறது தெளிவா தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வா ஜெபம் பண்ண வான்னு சொல்றாரு, வா என்ன பார்க்க வான்னு சொல்றாரு. நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, உள்ள நுழைறதுக்கு முன்னாடி எல்லாம் திறந்து இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி செவர் இல்ல, எனக்கு முன்னாடி கதவு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். எனக்கு முன்னாடி சகலமும் திறந்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாம் ரெடியா இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். நீங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் திறந்தே ஆகணும். இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் திறந்தே ஆகணும். பைபிள் கொண்டு வரலாட்டிலும் நீங்க மொபைலை திறந்தே ஆகணும். ஏன்னா வேற வழியே கிடையாது. நீங்க திறந்தே ஆகணும். இந்த வார்த்தை உங்க காதுல விழுந்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க திறந்தே ஆகணும். அப்படி வச்சிருக்கிற பைபிள் அப்படி தூக்குங்க பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிச்சே ஆகணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பக்கம் எண் 307. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாய் ஆழத்தை புரிந்த மாதிரி வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10:19 சத்தமாய் வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியால் என்ன செய்யணும்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாய், சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரு? புதுசா ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். பழைய உடன்படிக்கை அல்ல, புது வழி. என்ன வழி தெரியுமா? திறந்து இருக்குது. என் மாம்சத்தின் திரை வழியா, மாம்சத்தின் திரை சாகும்பொழுது அடுத்த செகண்ட்ல திரைச்சல கிழிஞ்சிச்சு. என்ன அர்த்தம்? 2 1 அர்த்தம். என் மாம்சத்தின் திரை வழியாய் புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதான ஆசாரியர் மட்டும் தான் உள்ள செல்ல முடியும். இப்ப நான் புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே நின்றுட்டு இருக்கிற நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய், பூரண விசுவாசத்தோடு தைரியமாய் சேர கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம்
14, 15, 16 வாசிக்க போகிறோம். இதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் என்னோட வாசிங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். எபிரேயர் 4:14 வானத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்கிற கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். 16ஆம் வசனம் நல்ல சத்தமாய் வாசிப்போமா? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் அடைய கிருபையை கிடைக்கவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாய் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பழைய ஏற்பாட்டில் இங்க வரைக்கும் தான் வர முடியும். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, தைரியமா வா, தைரியமா வா, தைரியமா வா, கிருபாசனத்தில் சேர கடவோம். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப ஜெபம் பண்ண போறோம். எப்படி ஜெபம் பண்ணணும்? இப்போ இங்க வெளியே வந்துட்டோம். சும்மா வரக்கூடாது, ஒரு ஆடோட வரணும். இந்த இடத்துல தெரியுது வழி, இயேசுதான் வழி. இயேசுலிங்க 4 கலர் இருக்கும், 4 கலர் இருக்கும். ஒன்று மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். நானும் இயேசுதான் வழி என்று காண்பிக்கிறது. அந்த வழியை நான் புரிந்து கொள்கிறேன், அதை எடுத்து வருகிறேன். அதுக்கப்புறம் இது தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இந்த இடத்துல ஒன்று செய்யணும் நமக்கு தெரியும். ஒரு பாவியான மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, பழுதற்ற ஆடுக்கு மேல கையை வச்சு இங்கிருந்து இங்க மாற்றுவான். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று செய்வோம். நம்ம செய்வோனே நமக்கு தெரியாத நம்ம செய்வோம். என்ன செய்வோம் அப்படின்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எப்படி இதுக்கு சரி என்று சொன்னீர்கள்? எப்படி இதை ஏற்றுக்கொண்டீர்கள்? எனக்கு புரியாது புரியாது புரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும். ஹல்லேலூயா. இந்த கையை வச்சு இப்படி மாத்தணும் யாருமே சொல்லி கொடுக்கல. ஆச்சரியமானது அந்த வேதாகமம். எல்கேஜி படிக்கிறவனுக்கு இதுதான், பிஹெச்டி படிக்கிறவனுக்கு இதுதான். ஸ்கூல்ல அப்படி கிடையாது. எல்கேஜி யூகேஜி புக்கு மாத்திட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இதுதான். ஆண்டவர் ஆழங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாவத்தை மன்னிக்கும் சிலுவை இந்த இடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற வசனத்துல பாவத்தை எங்க மேல தூக்கி வச்சிருவோம். வச்சுட்டு இந்த இடத்துல நான் விடுதலையா மாறிட்டேன். அதுக்கப்புறம் வசனத்தை வாசிப்போம். இது கண்ணாடி. இந்த கண்ணாடி பார்க்கும், இப்படி செய்யக்கூடாது போல, இப்படி இருக்கக்கூடாது போல, சரி சரி இதை செய்யக்கூடாது என்று இதெல்லாம் செய்வோம். அப்படி செஞ்சுட்டு அடுத்து உள்ள போகணும். உள்ள போகிறதுக்கான வழி ஒன்று சொல்லுகிறேன். இந்த முழு வழியையும் இயேசு ஒரே வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் காண்பித்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். நேரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்றாலும் சில நேரங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே பொறுத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை அழகா ஆண்டவர் ஒரே வசனத்துல சொல்லிட்டாங்க. 7ஆம் அதிகாரம் 7, 8. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை ஈஸியா வச்சு விட்டுருவோம். இங்க பாருங்க, கேளு தேடு கிடையாது, தேடு தட்டு கிடையாது. 3 வேற வேற வேற. இந்த இடத்துல இருக்கிற அந்த முதல் உலகம் இருக்குல்ல, இதுக்கு வேற, இது ஒரு உலகம், இது ஒரு உலகம், அது ஒரு உலகம். இந்த உலகத்துக்கு பேர் கேளு அப்படிங்கிற உலகம். இந்த உலகத்துக்கு பேர் தேடு அப்படிங்கிற உலகம். இந்த உலகத்துக்கு பேர் தட்டு அப்படிங்கிற உலகம். இந்த இடத்துல யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களாம் பெற்றுக்கொள்வாங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களாம் கண்டடைவாங்க. ஆனால் இந்த இடத்துல எவனா தட்டுனா அப்படின்னா, அந்த இடத்துல தமிழில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருக்குது, ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. யாரெல்லாம் நாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும் எழுதப்பட்டிருக்கிறது. எவெல்லாம் தட்டுறானோ அவனுக்கு கதவு திறக்கப்படும். இங்கே நீங்கள் என்னெல்லாம் கேட்குங்களோ அது கிடைக்கும், நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அதான் கிடைக்கும். ஆனால் தட்டுனீங்கன்னா, ஹல்லேலூயா, தட்டுனீங்கன்னா கதவு திறக்கப்படும். இந்த வழியா போறீங்க, பேங்க் இப்படி கதவு திறந்திருக்குது, பேங்க்குள்ள ஒரு லாக்கர் எல்லாம் திறந்திருக்குது, உள்ள நிறைய ரூபா இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது. நீங்க அப்படி வெளியே போறீங்க, பார்த்துட்டு யாரோ திறந்து போட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லுவோமா? அடுத்த செகண்ட் உள்ள போய் எடுப்போம்ல, திறந்திருக்கிறது. இப்போ நம்ம ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றோம்? இது நம்மளுக்கு தெரியும், வழியும் தெரியும். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டதுன்னு தெரியும், வார்த்தையாகிய ஆண்டவர் என்று தெரியும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், ஆரம்பிப்போம், கேட்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என்னுடைய மனைவி ஆசீர்வதிங்க, மனைவிக்கு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்க, வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, ஆண்டவரே அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளை நடக்கணும், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், பிதாவே ஆமென். என்ன தரமா பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ நேரம் அப்படியே வந்தீங்க, வாசல் வர வந்தீங்க, செருப்பை கலத்தி போட்டீங்க, செருப்பை மாட்டினீங்க, அப்படியே போயிட்டீங்க. ஏன் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு தெரியுதா? வெறும் கேளு அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்குது, தேடு அப்படிங்கிற உலகம். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு நிறைய கேட்கீங்க, இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் கேட்கீங்க. கேட்டு முடிச்சுட்டு ஆமேன் சொல்கிற இடத்துல ஆமேன் சொல்லாதீங்க.
ஆமேன் சொல்லுகிற இடத்துல ஆமேன் சொல்லாம நீங்க கேட்கிற எல்லாத்தையும் அழுத்தி அவ்வளத்தையும் அமைதி என்கிற இடத்துக்குள்ள போங்க, சத்தியம் என்கிற இடத்துக்குள்ள போங்க. இந்த இடத்துல பிரதான ஆசிரியராக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல 5 தூண்கள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த 5 தூண்களை 5 வகையான ஊழியங்களாக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் சுவிசேஷர்கள், போதகர்கள், டீச்சர்ஸ், இந்த 5 தூண்கள் வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் உண்மையை கையில வைத்திருக்கிறவர்கள். இவர்களுடைய வேலை என்னன்னா உள்ள அனுமதிக்கணும். ஆனா இவங்க ஊழியங்கள் செஞ்சு இங்க கூட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்ல, உள்ள அனுப்பி விடணும். இங்க உள்ள சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது தேட ஆரம்பிப்பீங்க. ஆவியானவரை தேட ஆரம்பிப்பீங்க, சத்தியத்தை தேட ஆரம்பிப்பீங்க. சத்தியத்தை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, தூபமாக இருக்கும் பொழுது இந்த கதவு உங்களுடைய ஆவியிலே தட்டப்படும் பொழுது உள்ளே செல்வீர்கள். இந்த இடத்துல செல்லும்போது this is a wonderful place where there is the glory of God. அந்த இடத்துல வெயில் தான் வெளிச்சம், இந்த இடத்துல குத்துவிளக்கு வெளிச்சம், இந்த இடத்துல கர்த்தரே வெளிச்சம், இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற இடம் அது வேற மாதிரி இருக்கிற இடம். அந்த இடத்துல கேட்டுட்டு வந்துட்டு வெளியே போயிட்டு போயிடும். அதனால தான் வேனுக்குன்னு இது எல்லாமே வெண்கலத்தில் இருக்கும். இந்த இடம் எல்லாம் வெண்கலம். இதை பற்றியான அறிவு வெண்கலம், இதை பற்றியான அறிவு வெண்கலம். இதெல்லாம் கோல்டு, அது எல்லாம் கோல்டு. இந்த இடத்துல போகும்போது கூட்டா போக முடியாது, இந்த இடத்துல ஒத்த ஆளா தான் போக முடியும். இதில் இன்னொன்று இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் துதி, நன்றி என்கிற இடம். இந்த இடத்துக்கு பேர் துதி என்கிற இடம். அந்த இடத்துக்கு பேர் ஆராதனை என்கிற இடம். உள்ள நுழையணும்னா முறுமுறுப்போட நுழையவே முடியாது. இப்படி உள்ள வரீங்க, முறுமுறுப்போட நுழையவே முடியாது. நீங்க நன்றி செலுத்தி கொண்டே தான் நுழையணும், நன்றி செலுத்தி கொண்டே நுழையணும். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்கிற இடத்துல ஆமேன்னு சொல்லாம கண்களை மூடி ஆவியானவருக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலமாய் பயன்படுத்துவார். இந்த இடத்துல தான் ஆவியினுடைய பிரமாணத்துல பேசுகிற அனுபவங்கள் உண்டாயிருக்கும், பல பாஷைகளில் பேசுகிற அனுபவம் உண்டாயிருக்கும். ஆனா அது முடிவு கிடையாது. பல பாஷையை பேசி முடித்ததுக்கு அப்புறம் இன்னொரு அனுபவங்கள் இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்குள்ள 7 பரிமாண அனுபவங்கள் இருக்கும். அதை குறித்துலாம் நான் பேச விரும்பவில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அழைப்பது ஒன்றுதான், கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரக்கணும். இதுல இன்னொன்று இருக்குது. இதுக்கு பேர் சரீரம், இதுக்கு பேர் ஆத்துமா, அதுக்கு பேர் ஆவி. அந்த இதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. அதுதான் உண்மையான ஆலயம். உண்மையான ஆலயத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுவார். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? ஒரிஜினல் ஆலயம் எருசலேம்ல கிடையாது. ஒரிஜினல் ஆலயம் இப்படி கட்டி இருக்கிறது கிடையாது. ஒரிஜினல் ஆலயம் இயேசு. அந்த இயேசு எனக்குள்ள வரும்போது நான் ஆலயமா மாறுவேன். நான் ஆலயம் என்கிற நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அது மிகவும் ஆழமாக இருக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து உண்மையான ஆராதனை ஆவியில இருப்பது. அது சிந்தனையில இருப்பதில்ல, ஆவியில இருப்பது வாழ்க்கை. ஆவியிலே வாழ்கிறது வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வரும்படியாக அழைக்கிறார். இருக்க இடத்துல எழுந்து நின்று நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உடைய சமூகத்திலே நான் வரும்படியாக விரும்புகிறேன். உடைய சமூகத்துக்கு உள்ளாக வரும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிதான வழியை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், புதிய மார்க்கத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோ, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோ. இந்த இடத்துல உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய மனம் புதிதாக மாறப்பட வேண்டும். இது சரீரம், இந்த ஆத்துமாங்கிற இடம். ஆத்துமான மைண்டு, ஆவினா ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். நம்மகிட்ட 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று மேனுவலா யோசிக்கிறது, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா யோசிக்கிறது. நாம யோசி வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஆவில வாழ்வது வாழ்க்கை. எப்படி ஹார்ட் பீட் நீங்க அடிக்கிறத ஒன்று செய்ய முடியாது, ரத்த ஓட்டம் மேலே ஏறி இறங்குறதை ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் சுவாசிப்பதற்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீங்கள் யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது வேறு ஒரு உலகம். It is not by thinking, it is not by doing, it is by being, it is by staying in the presence of God. நீங்க வெளியே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரசன்னம் தெரியாது, உள்ள போனாதான் பிரசன்னம் என்னன்னு தெரியும். ஆண்டவர் உங்களை உள்ளே அழைக்கிறார், மகிமையின் வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஆவில வாழுகிறவன் வித்தியாசமாய் விசித்திரமாய் வாழுகிறவன். அவனை நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவனை செய்ய முடியும். You can do nothing against the man who is living in the spirit.
You can do nothing against the man who is living in the spirit. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மண்டை வர விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா, கண்களை தூய்மையாக்கும். அப்படி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை பார்த்து, கத்தாவுமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும், கத்தரின் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளும், கத்தரின் குரல் கேட்கணும். ஆசையா கரங்களை உயர்த்தி, உகந்த காணிக்கையாய். பிரதான ஆசிரியர் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது, திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். இந்த நாளிலே ஆவில வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். சுகந்த வாசனையாய் உணர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் உணர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். என்னுடைய பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறது. Let me share a secret here. Altar is a key that opens heaven. வேதாகம் முழுவதும் நீங்க புரட்டி படித்து பாருங்க. Altar is a key. பலிபீடம் வானங்களை திறக்கும் சாவி. ஆபிரகாம் பயன்படுத்தினார், ஏனோக்கு பயன்படுத்தினார், நோவா பயன்படுத்தினார், வேதாகமத்தில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தி இருப்பாங்க, எலியா பயன்படுத்தினார். They know the secret to open heaven. What is the temple of God? பலிபீடம் இருக்கிற இடம். பலிபீடத்துல உங்களை ஜீவ பலியா மட்டும் ஒப்பு கொடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் ஒப்பு கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுடைய மனம் மட்டும் புதிதாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் மறுரூபமாகி ஆவில வாழுவீர்கள். ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே என்று கேட்கிறவர்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, repair my altar, repair my prayer life. இந்த நாளிலே கடைசி தருணம் இது. Bahete balahete baraheto bashia bahanti he lohwa bahanta kho bashia kong fintan shola mohinti lo hobiti blafu kabi swanti kafran kob sahi lifila sohale behatu baraheto ho. ஓ தேவனே, இந்த ஆலயத்திலே இருதயத்தை உடைத்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டும் என்று ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரதான ஆசாரியராய், தேவனே மகா பிரதான ஆசாரியராய், பலவீனத்திலே பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய், ஆண்டவரே நீர் வாங்கள் என்று சொன்ன அந்த ஆசாரியராய் இப்பொழுதே இவர்களுக்கு வெளிப்படுவீராக. Let the revelation of the Spirit of God, let the revelation of the High Spirit, let be delivered unto them in the mighty name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிரதான ஆசாரியனுடைய ரகசியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக, ஆலயத்தின் ரகசியங்கள் கொடுக்கப்படுவதாக, ஆவிலே வாழுகிற கட்டளைகளும் பிரமாணங்களும் கொடுக்கப்படுவதாக, இவர்கள் பேசும் பொழுது வானங்கள் திறக்கப்படுவதாக, இவர்கள் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது இவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பாதபடி மின்னல்களை கொண்டு அதமாக்குற அந்த அனுபவங்கள் உண்டாயிருப்பதாக. இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தடையில்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதம் தடையில்லாத வாழ்க்கை, மகிமையின் வாழ்க்கை, ராஜாங்கத்தின் வாழ்க்கை, கிரீடங்கள் அணிவிக்கப்பட்ட வாழ்க்கை இப்பொழுதே கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus Christ, in the resurrected name of Jesus Christ, let the resurrected glory, let the resurrected power of God be upon this temple in the mighty name of Jesus Christ. Oh hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரிப்போமா. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிற அணுகுமுறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க வந்தீங்கனாலே திறக்கப்படும், நீங்க பேசுனீங்கனாலே கர்த்தர் கேட்பார், பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் கேட்பார், பேசுகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் கேட்பார். ஏனென்றால் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார்.
ஹalleluya. நல்லா இயேசுவுக்கு கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கடைசியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து கடைசியாக நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சகலத்தை படைத்து உருவாக்கியவர், நீர் ஒருவரே அல்பா ஓமெகாவுமானவர், நீர் ஒருவரே முந்தினவரும் பிந்தினவருமானவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், நீர் ஒருவரே ராஜா என்று அறிக்கையிடுகிறோம், நீர் ஒருவரே மகிமையின் தேவன் என்று அறிக்கையிடுகிறோம், நீர் ஒருவரே ராஜாதி மகிமையின் மகிமையின் ராஜா. நாங்கள் உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் பூமிக்கு திரும்பி வரோம், வருகையை நோக்கி காத்திருக்கிறோம். எங்களுடைய உங்களுடைய காரியங்கள் சகலத்தையும் தாழ்த்தி ஒப்புடுகிறோம். நாம மகிமைப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.